அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான ஹெல்த் டிப்ஸை தான் பார்க்க போகிறோம். 30 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு இந்த ஹெல்த் டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு நிறைய நபர்களுக்கு ஷேர் பண்ணிட்டு பாருங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கு நோய் இல்லாத மனுஷங்களே கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும். மாத்திரை சாப்பிடாத மனுஷனை பார்க்கவே முடியாது. அந்த அளவு சின்ன குழந்தைங்கள்ல இருந்து வயசானவங்க வரைக்கும் மருந்து மாத்திரையில தான் இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்காங்க. சோறு இல்லாம கூட இருந்துக்குவாங்க. ஆனா, மருந்து இல்லாம இருக்க முடியாது. அந்த அளவுக்கு நோய்கள் பெருகிக்கொண்டே போகுது. இன்றைய காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பயனுள்ள வீட்டு குறிப்ப, ஒரு ஆரோக்கிய குறிப்ப தான் நான் சொல்லப் போறேன். இது நம்மளோட முன்னோர்கள் பாரம்பரியமா பயன்படுத்திட்டு வந்தது. இன்னைக்கு இந்த மருந்துகள் எல்லாமே காணாம போயிட்டு இருக்கு. ஆனா, நம்ம முன்னோர்கள் சொன்ன ஒவ்வொரு பொருளுக்கு பின்னாடியும் ஏராளமான ஆரோக்கியமான விஷயங்கள் இருக்கும். இன்னைக்கு நம்ம தேடி தேடி ஒவ்வொரு நோய்க்கு ஒரு மருந்து அப்படின்னு நம்ம ஒரு 5 நோய் இருந்தது அப்படின்னா 5 மாத்திரை 10 மாத்திரை சாப்பிடக்கூடியவங்களா நம்ம இருக்கிறோம். ஆனா எளிமையான முறையில ஒரே ஒரு மருந்த, ஒரு பாரம்பரியமான மருந்தை எடுத்துக்கிட்டா 10 நோய்களை அதை தடுக்கும். அந்த மாதிரியான ஒரு சிறந்த வீட்டு குறிப்பை, சிறந்த ஆரோக்கிய குறிப்பை, சிறந்த மருத்துவ குறிப்பை தான் நான் சொல்ல போறேன். இந்த ஒரு பொடி உங்க வீட்ல இருந்துச்சு அப்படின்னா உங்களோட ஒட்டுமொத்த நோயையும் நீங்க விரட்டி அடிக்கலாம். இன்னும் நிறைய பேருக்கு எங்களால ஆசைப்பட்ட உணவ சாப்பிட முடியல. இத சாப்பிட்டா எங்களுக்கு சளி பிடிக்குது. இத சாப்பிட்டா எங்களுக்கு நெஞ்சு எரியுது. இத சாப்பிட்டா வயிறு தொப்பை போடுது. இத சாப்பிட்டா ஸ்கின் ப்ராப்ளம் வருது. இத சாப்பிட்டா எங்களுக்கு கல்லடைப்பு வருது. இப்படி நிறைய பேரு சொல்லுவாங்க. ஆனா, நான் சொல்லக்கூடிய இந்த மருந்த நீங்க தொடர்ந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, நீங்க எத வேணாலும் சாப்பிடலாம். எந்த நோயும் வராது. அப்படிப்பட்ட ரொம்ப பெனிஃபிட்டான ஒரு பவர்ஃபுல்லான ஒரு மருந்த தான் நம்ம பார்க்க போறோம். இப்போ உங்களுக்கு எந்த மாதிரியான நோய்களுக்கு இந்த மருந்த எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத நான் சொல்றேன். அப்புறம் இந்த மருந்த எந்த அளவு எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு தெளிவா சொல்றேன். இப்போ நிறைய நபர்களுக்கு வரக்கூடிய பிரச்சனை என்ன? நெஞ்செரிச்சல், புளிச்ச ஏப்பம், வயிறு உப்புசம், தொப்பை போடுறது, பசியே இல்ல. ஒரு நேரம் சாப்பிட்டா அடுத்த நேரம் பட்னியா இருக்கிற மாதிரி தான் இருக்குது. இன்னும் வாயு பிடிப்பு, நெஞ்சு வலிக்குது, வயிறு வலிக்குது. இன்னும் இந்த மாதிரியான நோய்கள் உங்களுக்கு வரும்போது நீங்க ரொம்ப ரொம்ப கவனம் செலுத்தணும். ஏன்னா இது எல்லாமே உங்களுடைய குடல் தூய்மையா இல்ல அப்படிங்கிறத காட்டக்கூடிய ஒரு நோய்களா இருக்கு. இத நீங்க இப்படியே தொடர்ந்து பார்க்காம விட்டுட்டீங்க அப்படின்னா, கவனிக்காம விட்டுட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு உடம்புல நிறைய நோய்கள் வரத் தொடங்கும். உங்களோட குடல்ல நிறைய கிருமிகள் இருக்கும். இன்னும் கல்லடைப்பு வரும், மாரடைப்பு வரும். இன்னும் உள் உறுப்புகள் இருக்கு இல்லையா? கணையம் இந்த மாதிரி பித்தப்பை இதில் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு சில பல பிரச்சனைகள் வரத் தொடங்கும். இதற்கான அறிகுறிகளாக தான் நமக்கு இந்த மாதிரி விஷயங்கள் வருது. அப்போ இந்த செரிமானத்தில் என்ன பிரச்சனை உங்களுக்கு வந்தாலும் நீங்கள் அதை உடனே நீங்கள் ரிஸ்க் எடுத்து கவனிங்க. அதை சாதாரணமாக நீங்கள் நினைக்காதீங்க. உங்களோட ஆரோக்கியம் எப்படி இருக்கணும் அப்படின்னா நீங்கள் எதை சாப்பிட்டாலும் செரிச்சு போயிடணும். அதில் தான் உங்களுக்கு ஆரோக்கியம் இருக்குன்னு அர்த்தம். இப்போ செரிமானத்தில் என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி, இந்த ஒரு பொடி இருந்தால் போதும். இப்போ இந்த பொடி உங்களோட உடம்புக்கு முதல்ல ஒத்துக்கணும். உங்களோட உடம்புக்கு உள்ளே போயிட்டு வேலை செய்யணும் அப்படின்னு நினச்சா, நீங்கள் ஒரு 10 நாள் வரைக்கும் நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்களில் கவனம் செலுத்துங்க. எண்ணெயில் பொரிச்ச பலகாரங்கள், எண்ணெயில் பொரிச்ச எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் சாப்பிடாதீங்க. ஒரு மீன் பொரிச்சு சாப்பிட்றது, கறியை பொரிச்சு சாப்பிட்றது, இன்னும் வத்தல் பொரிச்சு சாப்பிட்றது, இந்த மாதிரி எண்ணெயில் பொரிச்ச பண்டங்களை நீங்கள் அவாய்ட் பண்ணிடுங்க. அதிக மசாலாக்கள் உள்ள பொருட்களையும் நீங்கள் அவாய்ட் பண்ணிடுங்க. இன்னும் இறைச்சிகளை நீங்கள் வறுத்து சாப்பிட்றது அந்த மாதிரியும் நீங்கள் ஒரு 10 நாள் அவாய்ட் பண்ணிடுங்க. இன்னும் பாட்டிலில் அடைக்கப்பட்ட பானங்கள் இருக்கு இல்லையா? கூல்ட்ரிங்க்ஸ் இதெல்லாமே நீங்கள் அவாய்ட் பண்ணிடுங்க. இன்னும் பருப்பு வகைகளில் சிலது இருக்குது. அது ரொம்ப வாயுவை தூண்டக்கூடிய விஷயங்களா இருக்கும். இன்னும் சில காய்கறிகளும் உங்களுக்கு அதிகமான வாயு பிரச்சனையை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதெல்லாமே நீங்கள் கவனித்து அதையும் நீங்கள் நிறுத்திடுங்க. பால் சார்ந்த பொருட்களை ஒரு 10 நாளைக்கு நீங்கள் எடுக்காதீங்க. அடுத்தது உங்களுக்கு எந்த பொருள் சாப்பிட்டா எனக்கு வாயு பிடிக்குது, எனக்கு புளிச்ச ஏப்பம் வருது, செமிக்கலை அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த உணவை விட்டும் 10 நாள் நீங்கள் தள்ளி இருங்க. இப்போ இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் தள்ளி இருக்கீங்க. அடுத்து என்ன பண்ணலாம்? உங்களோட உணவை செரிமானம் பண்ணுறதுக்கு அப்படின்னா நீங்கள் மெதுவாக சாப்பிடுங்க. நல்லா மென்று முழுங்குங்க. நல்ல வாயை மூடி சாப்பிடுங்க. இன்னும் சின்னதாக ஒரு நடைப்பயிற்சியை தினமும் மேற்கொள்ளுங்க. அது காலையிலையா இருந்தாலும் சரி அல்லது இரவாக இருந்தாலும் சரி ஒரு சின்ன நடைப்பயிற்சியை நீங்கள் கடைப்பிடிங்க. அதோட இந்த மருந்தையும் நீங்கள் எடுத்துக்கோங்க.
இந்த மருந்தை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சளி பிரச்சனை, மூக்கடைப்பு இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இருக்காது. நுரையீரல் சம்மந்தப்பட்ட எந்த பிரச்சனையும் இருக்காது. சுவாசத்தில் எந்த பிரச்சனையும் இருக்காது. தோல் சம்மந்தப்பட்ட அரிப்பு, தடிப்பு, ஸ்கின் ப்ராப்ளம் இது எதுவுமே இருக்காது. இன்னும் தொப்பை குறையும். வயிறு உப்புசம் உங்களுக்கு நீங்கும். இன்னும் நீங்கள் நிறைய சாப்பிடலாம். கொஞ்சம் சாப்பிட்டாலே போதும் எனக்கு செமிக்காது அப்படின்னு நீங்கள் சொல்லவே வேண்டியது கிடையாது. கல்ல மண்ணை தின்னாலும் செமிச்சு போயிடும்னு அந்த காலத்தில் சொல்லுவாங்க பாருங்கள். அந்த மாதிரி நீங்கள் எதை சாப்பிட்டாலும் இந்த பொருளை எடுத்துக்கும் போது அது செமிச்சு போயிடும். இன்னும் செரிமானம் சீராக இருக்கும். இப்போ இதெல்லாமே இவ்வளோ பெனிஃபிட்ஸை கொடுக்கக்கூடிய அந்த ஒரு பொருள் என்ன தெரியுமா? அதுதான் திரிகடுகு சூரணம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் சுக்கு, மிளகு, திப்பிலி இருக்குது. இந்த மூணையும் நீங்கள் தனித்தனியாக நாட்டு மருந்து கடையில் வாங்கிட்டு வந்து பொடி பண்ணியும் நீங்கள் வச்சுக்கலாம். இல்லை திரிகடுகு சூரணம்னு கேட்டால் கூட தருவாங்க. இதில் ஒரு சிட்டிகை, ஒரு சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் எடுத்து நல்ல சுத்தமான தேனில் மிக்ஸ் பண்ணி காலையில் ஒரு டைம், இரவில் ஒரு டைம் நீங்கள் எடுத்துக்கிட்டு வந்தீங்க அப்படின்னாலே போதும். எல்லா நோய்க்கும் இது தீர்வு. நீங்கள் எதை சாப்பிடணுன்னு ஆசைப்பட்டாலும் தாராளமாக சாப்பிட்லாம். ஒரு 10 நாள் மட்டும் நீங்கள் நான் சொல்லக்கூடிய அந்த வழிமுறைகளை நீங்கள் பின்பற்றிட்டு அதற்கு பிறகு பாருங்கள் உங்களோட செரிமானத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். நீங்கள் எதை சாப்பிட்டாலும் உங்களுக்கு அது ஜீரணத்தை ஏற்படுத்தும். இது ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு மருந்து. கண்டிப்பாக இதை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். சின்ன குழந்தைங்களுக்கும் நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம். நோய் இல்லாதவங்களும் இதை தாராளமாக சாப்பிட்லாம். உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை இது கொடுக்கும். பல நோய்களுக்கு ஒரு மருந்து அப்படின்னா அது இதுதான். இந்த மாதிரி அற்புதமான மருந்து நம்ம கையில் இருக்கும்போது எதுக்காக நம்ம ஹாஸ்பிட்டல் ஓவர் ஃபீஸுன்னு நம்ம செலவு பண்ணணும்? தேவையே கிடையாது. இந்த பொருளை நீங்கள் எடுத்து பாருங்கள். நீங்கள் ரொம்ப சுறுசுறுப்பாக ஆரோக்கியமாக இருப்பீங்க. 10 வயசு குறைஞ்ச மாதிரி இருப்பீங்க. ஏன்னா ஆசைப்பட்டதையெல்லாம் சாப்பிடும்போது ஒரு புத்துணர்ச்சியும் ஒரு சந்தோஷமும் வரும். கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். யாருக்கு இந்த பதிவு போனால் அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ முடிஞ்ச அளவுக்கு நிறைய நபர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். 30 வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய எல்லாருமே இந்த பொடியை எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இதில் எந்த விதமான சைடு எஃபெக்ட்ஸும் உங்களுக்கு வராது. தாராளமாக எல்லாருமே பயன்படுத்தலாம். மேலும் இது போல் சிறந்த வீட்டு குறிப்புகள், அழகு குறிப்புகள், ஆரோக்கிய குறிப்புகளுக்கு நம்மளோட சேனலை தொடர்ந்து பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தொடர்ந்து இந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை கொடுங்க. மேலும் உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸில் மறக்காமல் எழுதுங்க. உங்களுக்கு எந்த குறிப்பு வேணுமோ அதை நீங்கள் எழுதுங்க. அதை பற்றிய பதிவுகளை நம்ம தொடர்ந்து போடலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.